சரி டேமில் ஷூட் பண்ணுறோம். சீக்வன்ஸ் படினாக்கா யாரும் இல்லாமல் எம்டி ஸ்பேஸ் இந்த சைடு அந்த சைடு விட்டாச்சு. ஸோ நம்ம கேரவன் அது எல்லாமே இருந்தாக்கா டேம்லேயே சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் ரோட்டில் போய் தள்ளி கொஞ்சம் டவுனில் இறங்கி இந்த அப்பில் இருந்தாக்கா அதெல்லாம் டவுனில் இருக்கும். சார் இந்த சீன் முடிஞ்சுட்டு அவர்கிட்ட போய் சார் நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் சேஞ்ச். காஸ்டியூம் எங்கே காஸ்டியூம் கேரவனில் காஸ்டியூம் வச்சுட்டு சவுண்ட் வந்துடுச்சு ரஜினி சாருக்கு. கேரவன் வச்சுட்டு இங்கே வந்து காஸ்டியூம் சேஞ்சுறீங்க. டக்குன்னு அப்படியே சுதாரிச்சிட்டாரு. நம்ம அஸ்டண்ட் மேலே வந்து அவ்வளோலாம் சத்தம் போடக்கூடாதுன்னுட்டு ஓகே 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 காஸ்டியூம் கொண்டு வந்துருங்க. காஸ்டியூம் கொண்டு சொல்லுங்க. சரி எதை சொல்கிறாரு எதை புரிஞ்சுக்கணும்னா சரி ஓகே நெக்ஸ்ட் சீனுக்கான காஸ்டியூம் நான் ஃபோன் அப்போ இந்த லிங்கா பண்ண மாதிரிலாம் பிரச்சனையே கிடையாது. மொபைல் அங்கே அடிச்சாச்சு. அங்கேருந்து அதாவது காரில் வந்தது. கூடவே நான் வந்து புரிஞ்சுட்டேன் எதுக்கு சொல்கிறாரு என்ன பண்ணுறாருன்ட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 2 லுங்கி கொண்டு வாங்கினாங்க. எதுக்கு சார் லுங்கி என்ன கொண்டு வாப்பா நீ லுங்கி கொண்டாங்க. டேமில் அவ்வளோ பேர் எல்லோரும் இருக்கும்போது நம்ம ரெண்டு பேர் இப்படி லுங்கி பிடிச்சோன்னா டப்பு 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 இந்த பேண்ட்டு கைட்டு வேறு ஒரு பேண்ட்டை மாட்டிட்டு லுங்கி சுற்றுன்னு ரெடி சார் டேரக்டர்கிட்ட. எதுக்குன்னா இவர் நினச்சி கார் வந்து கார்லேருந்து டேம் வரைக்கும் போய் கேரவனில் இறங்கி அங்கே ட்ரெஸ்ஸை மாட்டி திரும்பி ஏறி இங்கே வரணும்னா ஒரு நார்மல் டியூரேஷன் பார்த்துக்கோங்க. அவ்வளோ நேரம் எது ப்ரொடியூசர் டைம் வேஸ்ட் பண்ணணும், ஷூட்டிங் எதுக்கு நிற்கணும். அங்கே ஸ்பாட்டில் வந்து 2 லுங்கி இருந்தால் போகிறோம். லுங்கி பிடிச்சா டக்கு டக்குன்னு மாற்றி ரெடி சார்